பேக் பெயின்ல அவாய்ட் பண்ணக்கூடிய 3 விஷயம். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட்டை அவாய்ட் பண்ணுங்க. பேக் பெயின் இருக்கிறப்ப ஃபுல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா ரெக்கவரி கண்டிப்பா ஸ்லோவா தான் இருக்கும். ரொம்ப நாள் நீங்க பெட் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா மசில் வீக் ஆகும், ஸ்டிஃப்னஸ் அதிகமாகும், பெயின் இன்னுமே அதிகமாகும். பெயின் லிமிட்குள்ள மூவ்மெண்ட் இருந்தாதான் பெட்டரான ரெக்கவரி கிடைக்கும். ரெண்டாவது அசஸ்மெண்ட் இல்லாம ரேண்டமா எக்ஸசைஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. பேக் பெயின் எல்லாருக்குமே சேம் ரீசன் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தருக்கு டிஸ்க் ப்ராப்ளமா இருக்கலாம், லம்பார் ஸ்டெனோசிஸ் மாதிரி, இல்லைன்னா மசில் ஸ்ட்ரெயின், ஜாயிண்ட் இஷ்யூஸ், நர்வ் சென்சிட்டிவிட்டி, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். யூடியூப்ல பார்த்துக்கிட்டு எல்லாரும் சேம் எக்ஸசைஸே பண்ணிட்டு இருந்தா சிலருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஆனா சிலருக்கு பெயின் அதிகமாக தான் ஆகும். ஏன்னா ஒரு சில எக்ஸசைஸ் அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணும், ஒரு சில எக்ஸசைஸ் அந்த பெயினை அதிகப்படுத்தி விட்டுரும், ஒரு சில எக்ஸசைஸ் எதுக்குடா பண்றோன்ற மாதிரி தான் இருக்கும், ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஸோ எக்ஸசைஸுக்கு முன்னாடி ப்ராப்பரான அசஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. மூணாவது விஷயம் மூவ்மெண்ட்டுக்கு பயந்து அவாய்ட் பண்றது. மூவ் பண்ணா டேஞ்சர்னு பயந்துக்கிட்டு எல்லாரும் ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஆனா பேக் பெயின் வந்து கிரானிக்கா மாறிடும். ஃபியர் ஆஃப் மூவ்மெண்ட் இருந்தாலே பெயின் வந்து லாங் டேர்மா உங்க கூட தங்கிருங்க. ரெண்டு இல்லாம பேக் பெயின் வந்து மோஸ்ட் கேசஸ்ல சீரியஸே கிடையாது. ஆனா ஃபியர் தான் வந்து பெயினை அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான பிரச்சனை. ஸோ பேக் பெயினுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸசைஸ் இல்ல, ப்ராப்பர் பிசியோதெரபி கன்சல்டேஷன் தான். அசஸ்மெண்ட் இல்லாம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். Subscribe for more videos.